மேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ளே கேட்காது. ஆம், ஆர்சிபி ஈரா இது. நாம் ஆர்சிபி ஈராவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆர்சிபி அடுத்தடுத்து இரண்டாவது முறையாக அகமதாபாத்திற்கு ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். ஆதிக்க ஒரு ஆர்சிபி, மைட்டி ஆர்சிபி, இது ஆர்சிபி ஈரா. இந்த வார்த்தைகளை இப்போ இல்லை, ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஏப்ரல் 15 வாக்குகள் தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இப்போ ஆர்சிபி ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. எவ்வளவு சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப 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 சந்தோஷத்தில் இருக்கிறேன். ஆமாம், இன்றைக்கி ரஜத் படிடார் அடிச்சிருக்கிறாரு, சும்மா ராஜா போதை தந்துருக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா அவர் மட்டுங்கிறத தாண்டி இன்றைக்கி ஆர்சிபி ஜெயிச்சிருக்கிறாங்க. எப்படி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சாம்பியன் டீம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அப்படி நடந்துருக்குது. ஒருத்தவர் மட்டும் காரணம் கிடையாது, ஒட்டுமொத்த ஆர்சிபி டீமுமே காரணம். யோசிச்சு பாருங்கள். ஆர்சிபி முன்னாடிலாம் எலிமினேட்டர் ஆடுவாங்க, இல்லை ஃபஸ்ட்டுக்கு எலிமினேட்டர் ஆடுவாங்க. எலிமினேட்டர் அங்கே குவாலிஃபயர்ஸ் 2 ஆடி அப்படியே வெளியில் போவாங்க, உள்ளே வரத்துக்கே கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போது தொடர்ந்து 2வது தடவையாக ராஜா பகவத் மாதிரி வராங்க, டேபிள் டாப்பராக இருக்காங்க, குவாலிஃபயர்ஸ் 1 ஆடுறாங்க, 1 சைடட் போட்டி ஆடுறாங்க, ஃபைனலுக்கு போகிறாங்க. செம்ம இல்லை? அதான் சொல்கிறேங்க, எவ்வளவு ட்ரோல்ஸ், எவ்வளவு கேலிகள், எவ்வளோ கிண்டல்கள், எவ்வளோ பேச்சுக்கள், இவன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இது ஆர்சிபி ஈரான்னு ஆர்சிபியோட ஹேட்டர்ஸுகளே சொல்கிற அளவுக்கு இப்போ வந்தாச்சு. இது ஆர்சிபி ஈரான்னு சொல்கிற அளவுக்கு. உண்மையுமே இது ஆர்சிபி ஈரா. அதை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. ப்ளே போல்டு நண்பா நண்பீஸ், கமெண்ட் பண்ணுங்கள். வெறுமனே ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணுறதை தாண்டி உங்களோட மகிழ்ச்சியை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. பொதுவாக ஆர்சிபி ஜெயிக்குது, கிரிக்கெட் இந்த யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் ஆகுதுன்னா 100 கமெண்ட்ஸ் பார்ப்பேன். இப்போது 100 இல்லை, வழக்கமாக 100. இது எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு நாள், எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு வீடியோ, 100 மட்டும்தான் போடுவீங்களா? எதிர்பார்க்குறேன். 300 கமெண்ட்ஸ் மேலே நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் ரஜத் படிடாரோட இன்னிங்ஸ் பற்றி நீங்கள் பேசலாம், டீம் ஒர்க்கை பற்றி பேசலாம், கமெண்ட்ஸ் பண்ணலாம். நான் உங்களோட மகிழ்ச்சியை நான் கமெண்ட் பாக்ஸில் நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்ன 3,21,400 என்னமோ சொச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு 500 சப்ஸ்கிரைபர் வந்தால் இந்த வீடியோட ஒரு மைல் ஸ்டோன் தொட்ட மாதிரி இருக்கும். நடக்குமா பார்ப்போம். ஜிடிஏ அதனால் தோத்தாங்க அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன், நாம் ஆர்சிபி ஈராவில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறத சத்தம் போட்டு நான் சொல்கிறதுங்கிறத தாண்டி, அவங்க விக்ட்ரி சொல்கிறதுங்கிறத தாண்டி ஹேட்டர்ஸுகளே இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், வீடியோக்குள்ளே போகலாமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 தரம்சாலாவில் நடந்து முடிஞ்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் குவாலிஃபயர்ஸ் 1 போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ உங்களை வரவேற்கிறேன். இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தாச்சோட துக்கலாம் இல்லை, நான் அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கிறேன். எனக்கு எப்போவுமே இந்த டவுன் அண்டர் கதைகள் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஆர்சிபி ஈரா யோசிச்சு பாருங்க, எப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் இப்போ ஆர்சிபி ஈரான்னு எதிரிகளோட வாயிலிருந்து சொல்ல வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பாருங்க என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பாருங்க. எப்பவுமே ஆர்சிபி எலிமினேட்டரில் ஆடி குவாலிஃபயர்ஸ் 2 அங்கேருந்து வெளில போயிடுவாங்க. ஆனால் அடுத்தடுத்து 2 வருஷம் பிளே ஆஃபுக்குள்ளே குவாலிஃபயர்ஸ் 1 ஆடி அங்கேருந்து ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க 1. ஸோ இந்த போன தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா பிளே ஆஃப்ஸில் நொறுக்கி தள்ளினாங்க. குவாலிஃபயர்ஸ் 1 டைரெக்டாக குவாலிஃபைட் ஆனாங்க. இந்த வருஷமும் தரம்சாலாவில் குஜராத் டைட்டன்ஸை வச்சு நசுக்கி இருக்கிறாங்க. 92 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. 254 அடிச்சிருக்கிறாங்க. இல்லை ஒரு 100 பதிவு செய்யப்படலை, ஒரு 5 பதிவு செய்யப்படலை, அவ்வளோதானே தவிர ரஜத் படிடார் கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட்னு இன்றைக்கி ஒரு 93 9 6 அடித்து பறக்க விட்டுட்டாரு. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரஜத் படிடாரை அடித்த 6 அளவுக்காக அடித்தா தான் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் தொடுத்துறீங்களா? தொடுத்தும் போது உங்ககிட்ட ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப், 50 ரன் பார்ட்னர்ஷிப், ஒரு குயிக்கான ஒரு 30 ரன்னு பின்னாடி தேவை அப்படின்னு இருக்கும்போது 100 50 30 எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி வச்சு செஞ்சு விட்டாங்க. இன்றைக்கி ஆர்சிபி ஆம், ஆர்சிபி ஈரா இது. உங்களுக்கே தெரியும், இந்த வீடியோவில் பேசுகிற விஷயம் ரஜத் படிடாரோட பேட்டிங் அது மட்டும்தான். இந்த மேட்ச்சில் அது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 254 போகிறதுக்கு அவர் ஒரு காரணம், பெரிய ஒரு காரணம்.
ஆனால் இவருக்கு பின்னாடி ஒரு 2-3 பேர் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய ஒரு காரணம். ஏன்னா வெங்கடேஷ் ஐயர் இன்னைக்கு நிறைய விஷயம் இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் 11 செலக்ஷன்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இங்கே பாருங்க, ஆர்சிபி ரஜத் படிடார் அடிச்சிருக்கிறாரு, ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆர்சிபி டீம் ஒரு கலெக்டிவான பர்ஃபார்மன்ஸ். இங்கே பாருங்க, ஆர்சிபி ரசிகர்களே நீங்கள் ஜெயிச்சிருக்கிறீங்க. எப்படி ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படின்னா வெறுமனே ஒருத்தவங்களாலேயோ வெறுமனே ஒரு பவுலராலோ அப்படி கிடையாது. நீங்கள் எடுத்த சரியான முடிவுகளால் ஆக்ஷன்ல இருந்து இப்போ வரையும் நீங்கள் எடுத்த சரியான முடிவுகள் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் பாருங்க, சரியான முடிவுகளாக அது அமைஞ்சிருக்கு. வெங்கடேஷ் ஐயர் வந்தார், டப்பு டிப்பு ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஜேக்கப் டெஃபே கொண்டு வந்தாங்க. சாய் சுதர்ஷன் விக்கெட்டு ஜேக்கப் டெஃபே கீழே தான், ஆனால் அவராலேயே அந்த ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் ஜேக்கப் டெஃபே வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் அந்த பக்கம் பாருங்க, குல்பத் கெஜ்ரிவாலியா வந்தாரு, ஒரே ஒரு 22 ரன் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே குட்டு பேடு, எஸ் அதுதான் அந்த குட்டு பேடு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தா ஆர்சிபி ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. அது இந்த மேட்ச்லேருந்து இல்லை, அவங்க ஆக்ஷனில் பண்ணதுல இருந்தே அவங்க ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. ஆக்ஷனில் முடிவு எடுக்கிறது, சரியான முடிவு எடுக்கிறது, சரியான டீமை பிக் பண்ணுறது. இன்னைக்கு மேட்ச்சில் பாருங்கள், இன்றைக்கி வெங்கடேஷ் ஐயரோட ஸ்டார்ட். ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் வந்து ரீடேக் 2வது டேக் போகிறேன். என்னென்ன பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியல. நான் பேசுனது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சிலது ரெக்கார்ட் ஆகி சிலது ரெக்கார்ட் ஆகாமல் இருக்குங்கிறதுனால நான் ஒரு கண்டினியூஷனில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரஜத் படிடார் அடித்தார், கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட்டு, ஆர்சிபியோட பவுலர்ஸ், இதெல்லாம் ரஜத் படிடாருங்கிற பிம்பத்துக்கு பின்னாடி சில பல விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி ரஜத் படிடார் பேட்டிங்கில் மட்டும் இல்லை, இது ரஜத் படிடார் அண்ட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க. ஸோ அவரோட முடிவுகள் இன்றைக்கி சரியாக அமைஞ்சிருக்குது. இன்றைக்கி வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா ஜேக்கப் பெத்தல் வெளியில் உள்ள வெங்கடேஷ் ஐயர் நல்லா அடிச்சிட்டு இருக்காரு, வச்சிருக்கிறாங்க, எங்கே இறக்கிவிடாரு பார்க்கும்போது வெங்கடேஷ் ஐயர் வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரியான ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்குது. அதாவது யாருக்காவது காயம் அப்படின்னா உள்ளே வருவார், இல்லையா டக்குனு விக்கெட் போச்சுன்னா இம்பாக்ட் அப்பா உள்ளே வருவார். ஆனால் இந்த தடவை நீ தான் 11th, நீ தான் ஆடி ஆகணும். பாருங்கள் எந்த மாதிரியான ஒரு நேரத்தில் அவருக்கு கிடைக்குது பாருங்கள். வந்தார், டேக் ஆன் பண்ணார். இங்கே பாருங்கள், ஆர்சிபியோட அப்ரோச் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் டாமினேட் பண்ண போகிறோம், T20 நாங்கள் இப்படி தான் ஆட போகிறோம், T20 கிரிக்கெட்டை இப்போ இருக்கிற ஸ்டைலில் நாங்கள் இந்த மாதிரி எங்கள் அப்ரோச் இப்படி தாங்க இருக்க போகுது. இங்கே பாருங்கள், ஆர்சிபி சிம்பிளாக ஒன்று வச்சுக்கிட்டாங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவர் வந்து இந்த 600 ரன்னு, இல்லை 2 பேர் 600 ரன் 500 ரன்னு, ஆரஞ்சு கேப்பில் டீமில் இருக்கிறவங்களே ஃபைட், எங்களுக்கு அது மேட்ரு கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டு குறைஞ்சபட்சம் 180ங்கிற ஸ்ட்ரைக் ரேட்டில் நாங்கள் அடிக்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா 5 6 6 6, பின்னாடி இருக்கிற நீ 4 6, நான் 7 6, இப்படி சிக்ஸர்ஸ் அடிக்கிறது தான் போட்டியே. அது ஒரு நீங்கள் கோபி சுதாகர் மீம்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுதான் உண்மை. நானாச்சும் பரவாயில்ல, என் தம்பி ஒருத்தவர் இருக்காங்கிற மாதிரி வரவங்க எல்லாரும் 6 அடிக்கிறது, நல்லா ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறது. இதுதான் 30 ரன்னு 40 ரன்னும், ஆனால் சிக்ஸர்ஸ் மூலமாக அடிக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, RR கிட்ட கூடமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட் சரிஞ்சதுக்கப்புறம் ரஜத் படிடார் நின்று அடிச்சு கொடுத்துருப்பாரு. இதுதான் ஆர்சிபியோட அப்ரோச். பவுலிங்கில் அவங்களுக்கு வேறு மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, இருங்க அதை பற்றி நம்ம பேசுவோம். இன்னொன்று, இவங்க இப்படி ஒரு கிரிக்கெட்டு, இங்கே பாருங்க, இவங்க ஒரு அக்ரெசிவான ஒரு கிரிக்கெட்டு ப்ளஸ் அந்த கன்சிஸ்டன்சி, இதுதான் மற்ற டீமுக்கும் ஆர்சிபிக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். 6 அடிக்கிறது, அது கன்சிஸ்டண்ட்டாக சரியாக அடிக்கிறது ஒன்று இருக்குல்ல, இது மற்ற டீமை ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு ப்ரெஷரில் போட்டு வைப்பாங்க. இன்றைக்கி கில்லு பண்ணது சரியா தப்பா, ஆர்சிபி பண்ணதெல்லாம் சரியா தப்பா, ஜெயிச்சதுனால ஆர்சிபி பண்ணது சரியாயிருச்சு. இன்றைக்கி அவங்க அதுதான் உண்மையும் கூட. இப்போ கில்லு பாருங்கள், நீங்கள் டாஸை வின் பண்ணி இந்த விக்கெட்டில் வந்து சேஸும் பண்ணலாம், ஓகேங்களா, சரியான முடிவு தான். ஆனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கெஜ்ரோலியாவை எடுத்துகிட்டு வந்தார், தோத்தாங்க. இன்றைக்கி ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் கொடுத்ததுனால தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாமே இவங்களுக்கு சாதகமாகவும் இருந்தது. இவங்க ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்க அப்படின்னா சம்பவம் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஜிடியை இந்த அளவுக்கு இல்லைனாலும் ஜிடி ஒரு 180 சுருட்டியிருப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த ஃப்ரெஷ்னஸை வச்சு புவனேஸ்வர் குமாரும் ஹெட்வுட்டும் செஞ்சவங்களை ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? இல்லை இன்னைக்கு 162 அடித்தாங்க, 190 அடிச்சிருந்துருப்பாங்களா, 200 அடிச்சிருந்துருப்பாங்களா? இது ஆர்சிபி சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க விராட் கோலி இருக்காரு. நான் என்ன சொன்ன மாதிரி அந்த அப்ரோச் தேவ்தத் படிக்கல் வந்து அடிக்கிறது, ரஜத் படிடார் வந்து அடிக்கிறது, அவங்களால முடிஞ்சிருக்கும், அடிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கேமு ஆர்சிபி பக்கம் தான். ஜெயித்ததுனால சொல்ல, ப்ரிவியூவில் போய் எடுத்து பாருங்கள், நான் பேசியிருப்பேன். ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் காரணம் இன்றைக்கி அப்படி அமைஞ்சிருக்குது. அதுதான் ஆர்சிபிக்கு ஜெயிக்கிறதுக்கு இந்த பேக் டு பேக் அவங்க ஏன் வராங்க அப்படின்னா இதுதான் காரணம். மிக்ஸ்டாக இருக்கிறாங்கங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு பக்கம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க.
அதுபோக பிக் மேட்ச் பிளேயர்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கான சரியான ஆப்பனண்ட் யாருங்கிற அளவுக்கு நான் 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 யோசிக்கிறேன். சரி, இந்த மேட்ச்சுக்கு நம்ம வருவோம். ரஜத் படிதாரோட பேர், அதுக்கு பின்னாடி நான் சில பேர் மறைகிறாங்கல்ல. ஃபஸ்ட்டு வெங்கடேஷ் ஐயர் இன்னைக்கு கொண்டு வந்தாங்க டைரெக்டாக, ஸ்டார்ட் கொடுத்தாரு, எடுத்தோடனே சுற்றி புற்றி அடித்தார். சிராஜ் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுவார், நல்லா தெரியும். ரபடா இந்த சீரீஸில் பவர் பிளேயர் விக்கெட் எடுக்காமல் இருக்கிறதே இல்லை. இன்றைக்கி எடுத்தார் வெங்கடேஷ் ஐயரை, ஆனால் இனிஷியலாக அடித்தார், எல்லா பக்கமும் அடித்தார், நல்லா இருந்துச்சு. ஆனால் அவர் டேக் ஆன் பண்ணார்ல, வெங்கடேஷ் ஐயர் டேக் ஆன், அதாவது சொல்கிறாங்க அது கரெக்டு. இப்போ வெங்கடேஷ் ஐயர் வந்து மற்ற டீமில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயரு. இங்கே தேவ்தத் படிக்கல், விராட் கோலி, ரஜத் படிடார், டிம் டேவிட், இவங்க தான் ஆர்சிபி பிளேயர்ஸு. ஸோ இந்த அதாவது இந்த மார்ஜின் ஆஃப் எரர்ஸ்னு இருக்குல்ல, அது ஆர்சிபியில் வந்து ரொம்ப கம்மி. அதில் வெங்கடேஷ் ஐயரும் ஒருத்தவர் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தாரு. இங்கே தேவ்தத் படிக்கல் அண்ட் விராட் கோலி இவங்களோட பார்ட்னர்ஷிப் 50 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆப்பனண்ட் தோற்றுருவாங்க. ஏன்னா இவங்க நின்னாங்க அப்படின்னா, இல்லைன்னா தேவ்தத் படிக்கல் 30-40 ரன் அடிச்சிட்டாலே எனக்கு என்னமோ ஆப்பனண்ட் தோற்றுருவாங்க. ஏன்னா இவர் ஒரு 30-40 ரன் அடிப்பார், விராட் கோலி அந்த பக்கத்தில் அவர் 30-40 ரன் அடிப்பார். இல்லை அவர் செட்டில் ஆனதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல் 2 பேரும் கூட சேர்ந்து 2 பேருமே செம்மையாக அறைய ஆரம்பிச்சிருவாங்க. ரபடாவை போட்டு வந்த ரபடாவால் செம்மையாக அடிச்சார். ரபடா பவர் பிளேயில் எல்லாரையும் செம்மையாக மிரட்டிட்டு இருக்கிறவரை கூப்பிட்டு வச்சு 4-6 ரன்னுக்கு சப்புனார். ஒரு பக்கம் சப்புன்னு அடித்தார் விராட் கோலி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 பாலில் 72 ரன்னு ஒரு பார்ட்னர்ஷிப்பு. தேவ்தத் படிக்கலை நீங்கள் வந்தோடனே அடிப்பாருங்க, 6-4ன்னு செம்மையாக அடிச்சு விடுவார். இன்றைக்கி அது நடந்துச்சு. ஸ்டார்ட் உங்களுக்கு என்னென்னா, இப்போ வெங்கடேஷ் ஐயர் போனதுக்கப்புறம் பவர் பிளேயில் வந்து உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் அவுட் ஆகிட்டாருன்னா பவர் பிளேயில் ரன் எங்கேயாவது பிரேக் விழணும்ல, விழவே இல்லை. பவர் பிளே 76 ரன் அடிச்சிட்டாங்க. திரும்பி அடுத்த 2-3 ஓவரில் இவங்க ஒரு 9 ஓவரில் வந்து 80 ரன் கிட்டத்தட்ட 90 ரன் கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஸ்பீட் பிரேக்கே கிடையாது. இதில் குருணல் பாண்டியாவெல்லாம் மறந்துடக்கூடாது. இப்போ குருணல் பாண்டியா வந்து எனக்கு மும்பை இந்தியன்ஸில் அவர் ரோல் கிளாரிட்டி இருந்துச்சு. ஆனால் எல்எஸ்ஜியில் எனக்கு அவர் ரோல் கிளாரிட்டி இல்லை. எல்எஸ்ஜிக்குமே சில வேல்யூபிள் நாக் ஆடிருப்பார். ஆனால் அங்கே இந்த அளவுக்கு எனக்கு தெரியலங்க. எல்எஸ்ஜியில் அவர் காணவே காணும், புதகுடியில் விழுந்த மாதிரி இருந்தார். எம்ஐலையாவது அவர் நல்லா தெரிஞ்சார், எம்ஐயும் நல்லா தெரிஞ்சிச்சு. பட் இந்த ஆர்சிபிக்கு வந்தோடனே இன்னைக்கு எப்படி குருணல் பாண்டியா முன்னாடியே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அடுத்தடுத்து விக்கெட் போச்சு அப்படிங்கிறதால குருணல் பாண்டியா போய் நிற்க போறாரா அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. ஆனால் குருணல் பாண்டியா நிற்கவே வரல. குருணல் பாண்டியா அந்த இடத்துல நிற்கவும் இல்லை. அவர் ஒரு பக்கம் ஜேசன் ஹோல்டர் அடித்தார், அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவை அடித்தார், அவர் ஒரு பக்கம் ராஷித் கான் அடித்தார், எல்லாரும் இவர் அடித்தாருங்க. இங்கே பின்னாடி வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட இன்னைக்கு ஒரு சரியாக ஆடலைன்னா ரொமாரே ஷாப்போடைய யாரையாவது இம்பாக்ட் சப்பா 4 ஃபாரினர் இருக்காங்களா, அந்த ஒரு கணக்கு இருக்குல்ல. ஆனால் யாராவது ஒருத்தவங்களை அந்த பேட்டிங்க்கு எடுத்து ஆகணுங்கிற நிலைமைக்கு தள்ளாத அளவுக்கு நீங்கள் குருணல் பாண்டியா பார்த்துட்டாரு. அவரும் ரஜத் படிடார் சேர்ந்து 23 பாலில் 43 பார்ட்னர்ஷிப். திரும்ப பாருங்களேன், எல்லாமே அந்த 6ers நோக்கி, நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டர் நோக்கி, குறைஞ்ச பால் அதிக ரன் பார்ட்னர்ஷிப் நோக்கி. ஸோ குருணல் பாண்டியா வந்து 23 பால் 43 அடிக்கிறாரு. அங்கே பார்ட்னர்ஷிப்பு 45 பாலில் 95 ரன்னு. யாரும் நினச்சி பார்த்துருப்பாங்களா? குருணல் பாண்டியா வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுவார், தடுமாறுவார், பேட்டில் பட்டிருக்காது. இது ஃபைனலில் ஒரு வேளை நடக்கும்போது இப்படி நடந்துடக்கூடாது. குருணல் பாண்டியா நீங்கள் எப்படி வேகத்தில் ஆனாரோ அதே போல் ஆடணும். ரஜத் படிடார், நான் எப்படிங்க ரஜத் படிடார் பற்றி தான் தனியாகவே வரேன். பட் இந்த குருணல் பாண்டியா, விராட் கோலி, தேவ்தத் படிக்கல, இந்த 3 பேர் இந்த இவங்களோட பார்ட்னர்ஷிப்ஸு எல்லாமே சேர்ந்து ஒரு 150 ரன்னு, 110 ரன்னு, அது 110 ரன்னு, அதுவும் ஒரு 60-65 பாலில். ஸோ டபுள் அதாவது சொல்லலைங்க, ஸ்ட்ரைக் ரேட்டு ஓவருக்கு 10 ரன்னுக்கு மேலே இது யாராக இருந்தாலும் வந்து அடிப்பாங்க. ஆர்சிபி இப்படி ஒருத்தவங்க பிளே ஆஃப்லேயும் வந்து ப்ரெஷரே இல்லாமல் எங்களுக்கு ஒரு மேட்ச் மாதிரி ஆடுறாங்கல்ல, இதுதான் ஆர்சிபியோட ஸ்டைலில் நான் நினைக்கிறேன். ஆர்சிபி தாங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆடுறாங்கன்னா ஜித்தேஷ் சர்மாவுக்கு பின்னாடி ஒரு அளவு சரியாக பட்டுச்சுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். நான் அடுத்தது ரஜத் படிடார், கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட். அதாவது ரஜத் படிடார் வந்து ஒரு கேப்டனா, ஓகேங்களா, நம்ம வந்து ஆர்சிபி போன வருஷம் கப்பு வின் பண்ணும்போதோ இப்போ பேக் டு பேக் இவங்க ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதில் ஒரு ஆண்டி ஃப்ளவர், விராட் கோலி, ஒரு ஆர்சிபி இப்படின்னு பேசும்போது ரஜத் படிடாரை பற்றி ஏன் பேச மாட்டோம்னு நீங்கள் சொல்லலாம். ரஜத் படிடார் இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஏன் எடுக்கக்கூடாதுங்கிறத பற்றி நீங்கள் பேசலங்க. நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். நான் ஸ்ரேயாஸ் ஐயரை பற்றி நான் பேசும்போதே நான் பேசியிருக்கிறேன். ஒரு பக்கம் திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் தடுமாறிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஏன் ஸ்ரேயாஸ் ஐயரையும் ரஜத் படிடாரையும் அவங்க 2 பேர் பிளேஸுக்கு எடுக்கக்கூடாது நான் பேசியிருக்கேன். நான் அப்போவே பேசியிருக்கேன், நான் பேசியிருக்கேன் நான். ஏன்னா அப்போ சேசிங்கில் தான் ஸ்ரேயாஸ் ஐயர் அடித்தார். அதே போல் விக்கெட் போனதுக்கப்புறம் ரஜத் படிடார் வந்து அடித்தார். நான் பேசியிருக்கேன் பாருங்கள்.
2 பேருக்குள்ளேயே அந்த பேட்டில் இருக்குங்கிற மாதிரி நான் பேசியிருப்பேன். அதையும் நீங்கள் பார்க்கத்தான் செய்ய வேண்டும் நினைக்கிறேன். பட் இன்னைக்கு பாருங்க, ரஜத் படிதார் ஒரு விஷயம், ரஜத் படிதார்னா ஸ்பின்னர்ஸை நல்லா அடிப்பாருன்னு தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு ஃபாஸ்ட் பாலர் அடிச்சாரு. குறிப்பாக அவருக்கு ஒரு ஷட்டர் ஓவர் போட்டார் கெஜ்ரோலியா, மத்திய பிரதேஷ்காரரு. திரும்ப அவருக்கு ஒரு ஸ்டார்ட் தேவைப்படும் போது தான் 2 பேர் வந்தாங்க. கெஜ்ரோலியா வந்தார், 2 நோ பால் ஃப்ரீ ஹிட் போட்டார், சாத்தி விட்டு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் இங்கே ராஷித் கான் வந்தார். ராஷித் கான் மிடு விக்கெட் பெருசு, ரஜத் படிதார் நீ ஸ்பின்னர் நல்லா அடிப்பேன், மிஸ் டைம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது பண்ணலான்ட்டு ஷார்ட்டாக போட்டார். தூக்கி மிடு விக்கெட் மேலே 2 அடி தூக்கி பறக்க விட்டாரு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாரு. எனக்கு அந்த 28 ரன்னு 21 ஓவர் வந்ததுக்கப்புறம், அங்கே ஒரு ரன் வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே என்னன்னு சொல்லுங்கள். இந்த ஷட்டர் ஓவருக்கு அப்புறம் ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஷாட் வந்து ஹோல்ட் ரவுண்ட் அடிச்சிருப்பாரு. அந்த ஷாட் தான் ஆக்சுவலி ப்ரெஷர் ரிலீஸ் ஷாட்டு. ஆஃப் சைடில் 4 சிக்ஸு, லெக் சைடில் ஒரு 5 சிக்ஸு. ஃபுல் டாஸ் போட்டிங்கன்னா நான் எப்படி வேணாலும் அடிப்பேங்க. ஸ்லாட்டில் விழுந்துச்சுன்னா தலைக்கு மேலே தூக்கி அடிப்பாங்க. இல்லை இந்த ஹெட் பொசிஷன் இப்படி இருக்கணும், தலை இந்த மாதிரி இருக்கணும், தொங்கக்கூடாது, அதெல்லாம் இவருக்கு அந்த அகராதிலே கிடையாது. அகராதி பிடிச்சவங்கிற மாதிரி நீங்கள் வந்து அடித்தார். ஆக்சுவலி சொல்லுவேன், ரஜத் படிதாரோட இன்னிங்ஸில் வந்து அவருக்கு எப்படி சொல்கிறது, பேக்அவுட் பாயிண்டில், கவர்ஸில், அதுக்கப்புறம் மிடு விக்கெட் மேலே, அப்புறம் லாங்கானுக்கு மேலே, ஸ்கொயர் லெக்கில் ஷார்ட் பால் போட்டாலும் இன்றைக்கி அடித்தார். அவருக்கு பிளான் வச்சுருந்து தான் வந்தாங்க. அவருக்கு பிளான் இருந்துச்சு, அவருக்கு ஷார்ட் பால் தான் பிளான் அப்படிங்கிறதுல வந்தாங்க. ஆனால் அந்த ஷார்ட் பால் இன்றைக்கி எடுத்து அடித்தாரு. நீங்கள் 5 சிக்ஸ் நீங்கள் அவருக்கு லெக் சைடில் போயிருக்குன்னா ஷார்ட்டாக, அதாவது ஷார்ட்டாக வெளில போடுறது ஒன்று, பேக் ஆஃப் லென்த் பால்ஸ் போடுறதுலாம் ஓகே, பட் உடம்புக்கு போடுவாங்கல்ல அந்த பால்லாம் நீங்கள் எடுத்து அடித்தார். ஸோ ரஜத் படிதாரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தலைக்கு போட்ட பாலை எடுத்து சுத்தும் போது அது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி டீப் ஃபைன் லெக் பக்கம் நீ 2 சிக்ஸ் போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னாடி பிஹைண்ட் த ஸ்கொயரில் 2 சிக்ஸ் அடிச்சது பார்த்துருப்பீங்க. இது இந்த மேட்சில் இல்லை, இதுக்கு முந்தின மேட்ச்லேயும் நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ரஜத் படிதார் அடுத்து நான் இடத்துக்கு போனோம், எனக்கு இந்தியன் ஜெர்சி திரும்ப டெஸ்ட்டில் போட்டது மாதிரி ஓடிஸில் இல்லை T20 போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிரமாக இருக்கார். அவர் கேமில் ஒர்க் பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. ஸோ அதன் வெளிப்பாடு தான் இது. கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட்னா எப்படின்னா, நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வந்துட்டு டீமுக்கு ஒரு 50 அடிக்கிறது, இல்லை நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கிறது தாண்டி இன்னைக்கு டெசிஷன் மேக்கராகவும் ஜெயிச்சாரு. சரி, இந்த டெசிஷன் எடுத்துருக்குறோம், அது ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அண்ட் நம்ம போகிறோம், விக்கெட் விழுந்துருக்குது, அடிக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு 90 ரன்னு, 9 சிக்ஸு, அது போக ஒரு 5 4. இப்போ நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரஜத் படிதார் அடித்து ஜெயிச்சா தான் ஜெயிக்க முடியுங்கிற அளவுக்கு நீங்கள் அடிச்சிருக்கிறான்னா இதுதான் நாக், இதுதான் கேப்டன் லீடிங் இன் ஃப்ரண்ட் நாக். அதுவும் பிளே ஆஃப்ஸில் ஆர்சிபிக்கு அது ஒன்று இருக்கும். ஆர்சிபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளே ஆஃப்ஸ் அப்படின்னாலே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி தடுமாறுவாங்க, டீமாகவே தடுமாறுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, கேப்டனு அதான் சொல்கிறாங்க, ஒரு டாமினேட்டிங் டீம் எப்படி விளாடுவாங்களோ அப்படி விளாண்டுருக்குறாங்க. இது ரஜத் படிதார் 254 255 வின் வந்து நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக இந்தியா அகமதாபாத்தில் ஃபைனல் அடித்தாங்க. அதுக்கப்புறம் நாக் அவுட்ஸில் இந்தியா மண்ணில் வந்து ஒரு அதுவும் ஐபிஎல்லில் ஒரு பிளே ஆஃப்ஸில் 255ங்கிறது ஒரு பெரிய ஸ்கோர். இது ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டு வரதுக்கு காரணம் ரஜத் படிதார். ரஜத் படிதார் பொழந்து தள்ளினார். இன்னைக்கு வந்தார் சென்றார். அதுவும் அதான் சொன்னாங்களே, இதுக்கு ஒரு மீம் ஒன்று நீங்கள் போன வருஷமே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தூதுவன் வருவான் மாறி மழை பொழிக்கும், ரஜத் படிதார் வேறு லெவல் அடி. சரி, இந்த மேட்ச்சில் ரஜத் படிதார்னா திரும்பி பவுலிங்கில் இங்கே பாருங்களேன், 255 அடிக்கணும். 255 அடிக்கணுங்கிறது வந்து ஜிடி பொறுத்த வரைக்கும் பிரச்சனை. இது வரைக்கும் அவங்க அடிக்காத ஸ்கோர்னு நான் நினைக்கிறேன். இந்த சீசனில் அவங்க வந்து அதிகபட்சமாகவே 230 220 தான் அடிச்சிருப்பாங்க. அவங்கள கெப்பாசிட்டி 220 தான். அவங்க பவுண்டரிஸ் அடிக்கிறவங்க தான், ஓவருக்கு 10 ரன் அடிக்கிறவங்க தான். நான் ஆல்ரெடி ப்ரிவியூலே சொல்லியிருப்பேன், இங்கே பாருங்கள் தரம்சாலாவில் அதிகமாக சிக்ஸர்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் வந்து ஆர்சிபி 14 சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க, இந்த பக்கம் 24 பவுண்டரிஸ் அடிச்சிருப்பாங்க. அப்போது நீங்கள் 24 பவுண்டரிஸில் நீங்கள் 30 பவுண்டரிஸ் அடித்து அட்லீஸ்ட் ஒரு 7-8 சிக்ஸாக அடிச்சிருந்துருக்கணும். இப்போ 255 அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், எல்லா பாலையும் இவங்க அடிக்க தான் போகணும், ரிஸ்கி கிரிக்கெட் ஆடணும். இவங்க ஆர்சிபியில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸாக ரிஸ்கி கிரிக்கெட் ஆடுவாங்க, ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக. ஆனால் இங்கே தான் பிரச்சனை பண்ணாங்க, இங்கே தான் பிரச்சனையாச்சு ஜிடிக்கு. ஆனால் இதுதான் வந்து இதுதான் ஆர்சிபிக்கு தேவை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க என்னன்னா, ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் அடிக்க போகிறீங்களா, உங்களுக்கு சரியாக படணும். எஸ்ஆர்ஹெச் ஒன்று பண்ணாங்களே, எஸ்ஆர்ஹெச்சுக்கு சரியாக பட்டுச்சல அந்த மாதிரி. ஆனால் அன்றைக்கி ஆர்சிபியோட ஃபீல்டிங் ரொம்ப புவராக இருந்துச்சு. அப்படி ஒருவேளை ஆர்சிபி ஃபீல்டிங் எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ இவங்க அடிக்க போகிறாங்க அப்படின்னா ஆர்சிபி ரொம்ப நல்லது.
ஸோ சாய் சுதர்ஷன் என்ன பண்ணார், புவனேஸ்வர் குமாரோட ஸ்விங்கை கட் பண்ணுறதுக்காக ஸ்டெப் அப் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தார். அது ரொம்ப நல்லதாக போச்சு. நீ வா மகனே ஸ்டெப் அப் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தபோது ஜாக்கப் தஃபேயோட பாலை அடித்தார், 4ம் போச்சு. ஆனால் பேட்டு ஸ்டெம்பில் விழுந்து அதுவும் ஒரு மாதிரி பவுன்ஸ் ஆகி டேர்ன் ஆகி ஸ்டெம்பில் அடிச்சிச்சு. துரதிருஷ்டவசம் கன்சிக்யூட்டிவாக ஒரு 6 மேட்ச்சில் ஆஃப் செஞ்சுரி. இவருக்கு இந்த பிளே ஆஃப்ஸு நாக் அவுட்ஸ் அந்த ப்ரெஷர் கிடையாது சாய் சுதர்ஷனுக்கு. அவர் நின்னார்னா ஜிடி ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு நம்பிக்கையான ஒரு பொசிஷனுக்கு போயிருந்திருப்பாங்க. அவர் ஒரு நேச்சுரலான கேம் ஆடி இருந்தார்னா கண்டிப்பாக போயிருந்திருப்பாங்க. எப்பவுமே அவர் நின்னார்னா ஆர்சிபி ஜெயிக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாய் சுதர்ஷன் அந்த ஹிட் விக்கெட் துரதிருஷ்டவசங்க. அவர் அவுட் ஆகும் போதே தெரிஞ்சிச்சு. அவர் அமைதியாக நடந்துட்டு போயிட்டார், எந்த ரியாக்ஷனும் காமிக்கல. அவருக்கு தெரியுது டே போடா எதுவும் சொல்கிறதுக்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டார். ஸோ அவர் ஸ்விங்கை கட் பண்ணுறதா ஸ்டெப் அப் பண்ணி வந்தாரா. இன்னொரு பக்கம் கில்லு அடிச்சே ஆகணும் கேப்டனு அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு பக்கம் ரத்தம் துடிக்குது. ஸோ அவர் ஸ்டெப் அப் பண்ணி ஆட வந்தார். புவனேஸ்வர் குமார் நல்லதாக போச்சு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு லென்த்தை இழுத்து பிடிச்சி குச்சிக்கு போட்டார், டங்குன்னு ஸ்டெம்ப் அடிச்சுது. அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் ஜோ ஹேசல்வுட்டை மங்குன்னு அடிச்சாரு. நீ யாரு ஜோ ஹேசல்வுட்டா ஆஷஸ் விளாடுவோமா அப்படின்னு அடிச்சாரு. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுதான் சொல்லலைங்க, இப்படி ஏறி அடிக்க போறீங்கன்னா அது ஆர்சிபிக்கு ரொம்பவே நல்லது. ஆர்சிபி அதை செம்மையாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஆர்சிபி எஸ் அவங்க பவுலர்ஸில் வச்சு சூப்பராக அட்டாக் பண்ணாங்க. புவனேஸ்வர் குமார் கில் எடுத்தாரா, ஹேசல்வுட்டு ஜாஸ் பட்லர் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக் ஸ்லம்தர் கிராஸிமை யூஸ் பண்ணார். நிஷாந்த் சிந்துவும் ஹோல்டரும் காலி. ஸோ காலி பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் போயாச்சு, 51 ரன்னு. 8ஆவது ஓவர்லேயும் 6வது விக்கெட் வாஷிங்டன் சுந்தர் காலி. அவங்கள பவுலர்களில் வந்து விட்டு சூறை ஆடினாங்க. அதுக்கப்புறம் டெவோத்தியா வந்து ஆடினதெல்லாம் சும்மா. ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே இந்த மாதிரி ஸ்கோர் அடிச்சுட்டு அது தோக்குறவங்க கிடையாது. ஆர்சிபி ஆப்வியஸ்லி ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு பவுலிங் அப்படி ஒன்று பண்ணாங்க. ஜாக்கப் டஃபே நீ உள்ளே கொண்டு வந்தது சரியாகவே போயிடுச்சு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். எஸ் சரியாகவும் ஆச்சு. சுதர்ஷனோட விக்கெட் இவருக்கு எழுதலைனாலும் பட் இவர் பக்கத்துலேயும் இவர் கணக்கில் வந்துடும். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், சாய் சுதர்ஷன் நின்று இருந்தால் பொறுமையாக ஆடி இருந்தால் கேம் மேபி வேறு பக்கம் போயிருந்துருக்கான்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகேங்களா. அப்புறம் ராகுல் டெவாத்தியா வந்து கொஞ்சம் அடித்தார் 50. ஆனாலும் இனிஷியலாக அவருக்கு படவே இல்லை, ரொம்ப பொறுமையாக சுவிச்சார். ஒரு 10-15 பாலுக்கு அப்புறம் தான் அவர் அடிக்கவே ஆரம்பித்தார். அப்புறம் ஆர்சிபி பவுலர்ஸுகளோட பவுலிங்கில் ரன்ஸ் கொஞ்சம் வெளியில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் 162க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. தெரிஞ்சிருச்சு இது பவர் பிளேலே மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒரு 10-20 ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க, அவுட் ஆனாங்க. ஆர்சிபி இப்போ ஃபைனலுக்கு போனதுங்கிறத ஃபைனலுக்கு போனாங்க அப்படின்னா பவுலர்ஸ் காப்பாற்றினாங்க, இந்த பேட்டர் அப்படின்னு இல்லாமல் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக எனக்கு டீமாக விளையாண்டுருக்குறாங்கன்னு எனக்கு தோணுது. ஜிடி பண்ண தப்பு இவங்களுக்கு நல்லதாகவும் அமைஞ்சிச்சு. ஆனாலும் இவங்க பண்ணது எல்லாமே இவங்களுக்கு சரியாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் அதுதானே, ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு அதுதானே, இவங்க பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு சரியாகவே அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆர்சிபி ஃபைனல்ஸ்க்கு போனது. ஏன்னா ஒரு டிசர்வ்டு டீம், ரொம்ப ஒரு தகுதியான ஒரு டீம். இப்போ இவங்களுக்கு ஃபைனல் யார், சரியான எதிரி ஃபைனலில் யாருங்கிறதான் நான் யோசிக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸா, ஜிடியா, இல்லை ஆர்ஆரா, இதில் தெரியல யார் வந்தால் இல்லை அன்றைய நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஆர்சிபி ஃபைனலுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபைனலுக்கு போயிருக்கிறாங்க. இனிஷியலாகவே எனக்கு ஆர்சிபி மேலே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆர்சிபி அதை காப்பாற்றிருக்கிறாங்க, ஃபைனல் போயிருக்கிறாங்க. ஓகே ரிவ்யூ முடிஞ்சிருச்சு, பேசியாச்சு. ரஜத் படிடா லீடிங் இன் ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டோம். அண்ட் இதுதான் செகண்ட் ஹையஸ்ட் மார்ஜினில் ஒரு பிளே ஆஃபில் ஒரு டீம் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டாக அகமதாபாத்தில் இந்தியா 255 ரன் அடிச்சிருந்தாங்க நாக் அவுட்ஸில். இது அதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் 36 பவுண்டரிஸ் அடிச்சிருந்தாங்க, அது 6 4ஸ்லாம் சேர்த்து நினைக்கிறேன். அதுவும் இது ரொம்ப பெருசாகவும் இருக்குது. பிளே ஆஃப்ஸில் ஐபிஎல்ல இது ஹையஸ்ட் ரன்னு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆர்சிபி இந்த ஐபிஎல்ல அவங்க ஐபிஎல்ல ஆர்சிபி ஈரான்னு சொல்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நாக் அவுட்ஸில் வந்து இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒன்று ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் ஆயிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆர்சிபியால் அதை செய்ய முடியும். ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா இந்த ஸ்கோர் வரும். 220 குறைஞ்சபட்சம் அடிக்கிறாங்க, 250 அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு கெஜ்ரோலியா காரணம், இந்த பிச்சு ஒரு காரணம், பொட்டி கிரவுண்டு ஒரு காரணம். விக்கெட் ஹார்டாக இருந்துச்சு, கிரிப்பு கிடச்சிச்சு. அதில் யூஸ் பண்ணவர் ராசிக் ஸ்லம்தார், அவருக்கு 2 விக்கெட் கிடச்சிச்சு. நீங்கள் இப்போ சொல்லலாம்
கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் ஆர்சிபி ஈரா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நான் ஆர்சிபி ஈரான்னு சொல்லிட்டேன். ஓகே, பட் இன்றைக்கி வந்து ஒரு கேப்டன் ரஜத் படியாரை அடித்து அதுக்கப்புறம் பவுலர்கள் கலெக்டிவாக ஜெயிக்க வச்சு இன்னும் பெஸ்ட்டு பவுலிங் அட்டாக்கை நம்ம சொல்லியிருந்திருப்போம் ஜிடியோடதும். ஸோ ஜிடியோடதை இன்றைக்கி ஆர்சிபி அடித்து ஓட விட்டுருக்குறாங்க. ஆர்சிபி தன்னோட பவுலர்ஸுகள் எப்படின்னு காமிச்சிருக்கிறாங்க. இதுலேயும் ரபடாக்கு ஒரு குருள் பாண்டிய போட்ட பவுன்சஸ், அதுவும் யோசிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது இன்றைக்கி. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஒன் சைடட் ஒரு பிளே ஆஃப்ஸ் மேட்ச் ஆர்சிபி விளையாண்டுருக்காங்க. ஆர்சிபி கஷ்டப்பட்டு வருவாங்க, கஷ்டப்பட்டு விளையாடுவாங்க, கஷ்டப்பட்டு சோகமாக வெளியில் போவாங்க. இப்போ அப்படி இல்லை, வந்தாங்க மொதல் அணியாக உள்ளே வந்தாங்க, டேபிள் டாப்பில் முடித்தாங்க. இப்போது குவாலிஃபயர்ஸ் ஒன்று ஆடினாங்க, இப்போ ஃபஸ்ட் டீமாக ஃபைனல் போயிருக்கிறாங்க. எப்படி ஒரு மாற்றம் பாருங்கள், எங்கே இருந்தவங்க இப்போ எங்கே போயிருக்கிறாங்க பாருங்கள், வேறு லெவல். ஆர்சிபி ஈரா என்று முடிக்கிறேன். நான் கிருக்கானந்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஏதோ என்னது 3,20,400 என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அது ஒரு இன்னும் அப்படியே ஒரு மார்ஜின், ஒரு மைல்ஸ்டோன் போச்சுன்னா ஹாப்பியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நடுநிலை அப்படிங்கிறது தானே முற்போக்கு ஒரு யூடியூப் சேனல், நம்ம சேனல். அவ்வளோதான். கடைசியாக அந்த பாட்டு பாடி முடிப்போமா? மேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ளே கேட்காது. ஓகே, இது ஆர்சிபி ஈரா. பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜிடி பண்ண தப்பு உங்களுக்கு தெரியும், அரவிந்த் கெஜ்ரிவாலியா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் கொஞ்சம் வந்து கொஞ்சம் அவங்கள வழக்கமாக ஆடுற அதிலே போயிருந்துருக்கலாம். அதில் ஆடி பார்த்து அதில் லாஸ் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி போயிருந்துருக்கலாம். அப்புறம் பின்னாடி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணிடுறாங்க, அங்கேயே தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி பவுலர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பேட் டே, அதுவும் நான் சொல்லித்தாகணும். அவங்க பவுலர்களுக்கு இன்றைக்கி ஒரு பேட் டே, ஆஃப் டே. பட் இந்த தோல்வி அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியை தூட்டுமா அப்படின்னா எஸ் இருக்கலாம். ஆனால் ஓவர் கம் பண்ணி வரணும். சிராஜ், ரபடா அண்ட் ராஷித் கான் 3 சாம்பியன் பவுலர்ஸ். பிரசித் கிருஷ்ணா 11வது ஓவருக்கு அப்புறம் வந்தார், எப்பவுமே அப்படி தான் வருவார், வரணும். கில், சாய் சுதர்ஷன் நீங்கள் பண்ண தப்ப அவங்க அடுத்தது ரெக்டிஃபை அதான் அது திரும்ப ரிப்பீட் பண்ணிடக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து சொல்லிப்பேன், கில், சாய் சுதர்ஷன் பண்ணது ஒரு பேட் மூவ். தோக்கிறதுக்கு ஒரு காரணம் அவங்களாக நான் பார்க்குறேன். பார்ப்போம், இதனால் ஜெயிக்கிறதுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. ஸோ அதே போல் தோக்கிறதுக்கு அவங்க தான் காரணம் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, சரி, ஓகே, வீடு நிறைவடைகிறதுங்க. ஜிடி பக்கமும் நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன், பாருங்கள். அப்புறம் நான் ஆர்ஆர் எஸ்ஆர்ஹெச் எலிமினேட்டரோட ப்ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. கருத்தாக பேசியிருப்பேன்.